இல்ல நானும் சொல்லணுமா? எனக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லுமா இந்த நந்தவனத்துல சந்தோஷமாகவே இருக்கின்றது. என்ன தொழில் நடக்குது? ஏன்டி தொக்குறது தான் பிடிக்குமா உனக்கு? அதான் அதேதான். சரி அதெல்லாம் போகட்டும். நந்தவனத்தை வந்துட்டோம். ஆனா நம்ம கூடவே வருவானே உன் வீட்டுக்காரன். யாரு? உன் வீட்டுக்காரண்டி. மூஞ்சில குத்தி சக்காலத்தி உன் வீட்டுக்காரண்டி. சக்காலத்துல சொல்ல தெரியும். ஒருவேளை இவ வீட்டுக்காரனா இருக்குமா? ஒருவேளை எழுதிக்கார. நம்ம யாருக்கும் வீட்டுக்கார கிடையாது. அவளுக்கு வீட்டுமா இல்ல. எனக்கு அப்பா. அப்பாவா? இவருக்குதான் மாமனார். அப்படியா? சரி மாமாவை பாத்தீங்களாடி? நீ வாய போன காட்டுறாவா? சரி நான் பாக்கலையே. பாக்கலையா? இல்ல நீங்க யாருமே பாக்கலையாடி? இருந்தாலும் என் குரல் கேட்டாலும் நீங்க 4 பேர் சேர்ந்து எங்க அப்பாவை பார்க்க போறீங்க. ஆமா பார்க்கதான் போறீங்க. பார்க்கதான் போறோம். அவரை பார்த்தாதான் உங்க ஆசை அடங்கும். ஆமாடி. அப்படிதானே? நான் வாயை திறக்கட்டுமா? நீங்க பாப்பீங்களோ? இப்ப எதுவும் சிரிச்சுங்க? பாப்பீங்களோ ஒரு வார்த்தை உட்கார வச்சு பேசுவீங்களோ? நான் வாயை திறந்து பாக்குறேன். மாமா வரான்னு பாக்குறேன். மாமா வைக்கிறதுக்கு வந்துட்டாருடி. எங்க வைக்கிறதுக்கு? ஏன்டி இது இந்த மாமாலாம் வேண்டாம். அப்படியா? மாமா இருந்தா சொல்லுங்க வச்சு. இவர் தாண்டி நல்ல மாமா. ஐயோ அது வேண்டாம். அப்படியா? நோ ப்ளீஸ். உங்க 3 பேருக்கு வைக்கிறமா? வைக்கிறீங்க தப்பா நினைக்காதம்மா. வணக்கத்தை பணியாளர் வைக்கிறீங்க. அப்படி விளக்கமா சொல்லுங்க. ஏன்னா கேட்டு வச்சா வணக்கம் வணக்கம். ஆமா. கேட்காத வச்சா மணக்காது இல்ல. ஆமா. எங்க போறீங்க? எங்க போறோம் தெரியுமா? நாங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போக போறீங்க. இது வரைக்கும் மலவனத்தை பார்த்தது இல்ல. நீங்க பெண்களாகப்பட்டவங்க பாக்குறீங்க. நானும் வரமா? ஆனா அறிவு கட்ட அறிவு. நந்தவனம் என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமான வனம். பெண்கள் மட்டும் தான் போகணும். ஏன் தெரியுமா? அங்க ஆம்பளைங்க வரக்கூடாதியா? வந்தேன் பூக்காதானா? நாங்க பொம்பளைல போவோம். துணி பேரா ஊத்தி வச்சு குளிப்போம். சொல்லாடி விளக்கமா? நாங்க ஒரு துணி கூட இல்லாம குளிப்போம். அத வந்தா நீ பாத்துருவேன். நீங்களும் ஆடை இல்லாத குளிக்கலாம், நானும் ஆடை இல்லாத குளிக்கலாம். ஒரே துறையில இதெல்லாம் எங்களை அடுக்குமா? ஒரு ஆம்பளை பொம்பளை குளிக்கிறோம். நீ ஆடை இல்லாம குளிக்கணும், நாங்களும் ஆடை இல்லாம குளிக்கணும். எப்படி குளிப்ப? ஏன்னா இருப்பு ஒரு துறை தான். அந்த துறையில குளிக்கணும்னா நான் தண்ணிக்குள்ள முழுகிறேன். நீங்க மேல ஏன் சோப்பு எல்லாம் போட்டுக்குங்க. நீங்க மூழ்கிக்கணும், நான் ஏந்துக்கிறேன். ஐயோ நல்ல யோசனைங்க. ஆமா நல்லா வேகமா போடுவீங்களா சோப்புங்க? ஐயோ எனக்கு பழக்கம் கோபால தங்கச்ச நாய் கச்ச சோவா. போகலாமா? ஏன் சொல்லிதான் இருக்குமா? எங்க நான் வாய் தரக்கு பாருங்க. நீ சொல்ல எப்ப காத்துக்கிறேன். அப்படியா? போகலாமா? தென்னை மரம் பல்வரிசை முத்திச்சரும் ஜோடி நாம சேர்ந்தமன்னா என் மாமா கூப்பிட வச்சுட்டீங்க. ஜோடி நாம சேர்ந்தமன்னா இந்த கோடி சேனும் பார்க்க வரும். நான் படிச்சா வரைக்கும் இல்ல, நான் பாதிரிச்சா தூக்கம் இல்ல. பையன் உன்னை எண்ணி
தண்ணி குடிக்கவில்லை நான் படுத்த உறக்கமில்லை உனக்கு வந்த முத்தம் தருவருங்க உனக்கு முத்தம் தரணும் அப்புறம் நான் நித்தம் தவிக்கிறேங்க கொஞ்சம் முதல்ல வச்சு அங்கு ரோசா பூ பூக்குதுங்க எங்க போச்சுன்னு தெரியலையே என் பாதை அது கண்பாடு சோலையில சொல்லுவா நீ சொல்லுதான் ஆகணும் நான் சொல்லித்தாகணுமா சொல்லுதான் சொல்லுடி போலாமா வெக்கப்படாத வெக்கப்படாதன்ற எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலுமே வெக்க வந்துடும் இந்த வேலைக்கு வந்துட்டுனா ஈனமான சூடு சொரணை எதுவுமே இருக்க கூடாது அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி பரண மேல போட்டு வந்துடணும் எந்த பறந்த மேல நம்ம வீட்டு பரண மேல தான் அப்படியா பரணம் இருக்குது இல்ல அப்பதான் யாருன்னு ஒளி வைக்க முடியும் எது வேணாலும் சொல்லுடி அப்படியா மச்சாவி
சொல்லுடி. சும்மா எம்மா உயரங்கிறாரு. ஏண்டி என்னடி? இவ்வளவு உயரமா இருக்கிறியா? நாங்களாம் சின்ன பொண்ணு, எங்க மனசுல ஆசை சின்னதா இருக்கும். ஆமா. உனக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாடி. நீ எப்பதாண்டி சொல்லுவ? சொல்லுடி. சொல்றது கொஞ்சம் பெருசா சொல்லுடி. அப்படியா? எவ்வளவு பேர் சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, நீ பாத்துக்கிற உனக்கு தான் தெரியும் மனசுல இருக்கிற ஆசை. அதெல்லாம் நான் பாத்துக்கலடி. சீக்கிரம் சொல்லடி. சொல்லுடி.